வணக்கம். சமகால இலக்கியம் வாணிமோகன் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் பாட்டுகளும். ஆக்கம் 155 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. குழந்தையின் புத்திசாலித்தனம். நாங்கள் எவ்வளவுதான் வளர்ந்து பெரியவர்களானாலும் சில நேரங்களில் நாங்கள் செய்யும் தவறுகளை எங்கள் மனம் கேட்கவே கேட்காது. மேலும் மேலும் திருப்பி திருப்பி செய்து கொண்டே இருப்போம். அது பிழை என தெரிந்தாலும் கூட அதனால் வரும் விளைவு எவ்வளவு என்று என்றும் ஆபத்து என்று புரிந்தும் கூட அந்த தவறை திரும்ப திரும்ப நாங்கள் செய்யாது விடமாட்டோம், திருந்தவும் மாட்டோம். இதற்கு ஒரு அற்புதமான சிறு கதையொன்று. ஒரு சர்க்கஸ் கொண்டாட்டத்துக்கு தனது தந்தையுடன் சென்றிருந்தான் அந்த குட்டி பையன் ராமு. அங்கு குரங்கு வந்து அங்குமிங்கும் ஊஞ்சல் ஆடியது, சைக்கிளும் ஓடியது. யானை கதிரையில் ஏறி ஒரு கால் தூக்கி வைத்து நடனம் ஆடியது. கிளிகள் கயிற்றில் நடந்து காட்டின. இப்படி அற்புதமான விளையாட்டுக்களை ஒவ்வொரு மிருகமும் செய்து தனது குறும்பு விளையாட்டுக்களை காட்டிய அந்த பையன் அதனை ரசித்து அப்பா இவை எவ்வாறு அப்படி செய்து காட்டுகிறது, பார்க்க பார்க்க வியப்பாக ஆச்சரியமாக இருக்கிறது, இது எப்படி அப்பா என்று அந்த பையன் கேட்டதற்கு, இவை காட்டு விலங்குகள், இவற்றை கூட்டி கொண்டு வந்து சரியாக பல தடவை பயிற்சி கொடுத்து இப்படி செய்து திருத்தி எடுக்கின்றார்கள் என்றார் தந்தை. இதை கேட்ட குட்டி பையனுக்கு உடனே ஒரு யோசனை தோன்றியது. அப்பா, நீங்களும் தினமும் நன்றாக குடித்துவிட்டு அம்மாவுக்கு அடிக்கிறீர்கள், சண்டை போடுகிறீர்கள், இருக்கும் பாத்திரங்களை தூக்கி எறிகிறீர்கள். நீங்களும் இங்கே வந்து பயிற்சி எடுத்தால் என்னப்பா, திரிந்து விடுவீர்கள் தானே என்று கேட்டதற்கு தந்தைக்கு ஒரே பதில் அடி தலையில் விழுந்தது. தந்தைக்கு ஒரு அடி தலையில் விழுந்தது. இதற்கு என்ன பதில் சொல்லுவதென்று தெரியாது. அவன் அந்த தந்தை சிரித்து விட்டு தன் குழந்தையை பார்த்து கொஞ்சி விட்டு அன்றிலிருந்து அவர் திருந்தி அந்த குழந்தையும் தாயுடனும் சந்தோஷமாக தனது வாழ்க்கையை நடத்தினார். நன்றி, வணக்கமுடன். ராணி சம்பந்தர், ஜெர்மனியில் இருந்து.